ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான கெஸ்டர் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வியூன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எவ்வளோ ரோ அப்படின்ற வேணுதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லிமிட்டட். நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கினா ஃபுல் அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. விட்டுட்டு முடிச்சிட்டோடனே ட்ரிகர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வெர்டிக்கல் பொசிஷன், வித் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வேணுன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ண வேண்டிய ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுன்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வித்து வேணுன்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா அந்த பேனலோட பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் கலர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெட் வேணும்னா ரெட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட கிரேடியன்ஸ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஒயிட்டே நான் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டே விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பார் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஸ்வைப் பண்ணுங்கள். டவுன் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ. இது வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அயன்லாம் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஓன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூடியூப்ன்ற செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். அப்புறமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் கேமரா, அந்த வாட்ஸ்அப் சேட்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாக ரீசெண்டாக அதிகமாக ஒரு குரூப்பில் பேசுகிறீங்க, இல்லைனா உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட் உங்களுக்கு எது வேணுமோ அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் போர்டில் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இதில் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்குள்ளே போய்ங்க. பேஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக WI மட்டும் போட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் வரதுக்கு. இந்த மாதிரி செட் ஆகிடும். அதே மாதிரி ஜிமெயில், ப்ளே ஸ்டோர், உங்களுக்கு எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆட். இப்போ வந்து நான் கூகுளில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் வந்து நான் வச்சுருக்கணும், அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு மறுபடியும் இங்கே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓரத்தில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் வரும். யூடியூப் போய்க்கலாம். இதே மாதிரி ஆல்ரெடி கூகுளோட ஷார்ட்கட் ஆப்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீ எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் லைன் பார் வந்து மேலே வந்து வந்துடும். உங்களுக்கு எப்போ எந்த ஆப்பில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதில் ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ ஃபாஸ்ட்டாக எப்படி வேணுமோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷனுக்கு வேணுமோ அதை நான் யூடியூப் ஸ்விட்ச் பண்ணுறேன், கூகுள், இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக உங்களால் டைம் சேவ்